ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான். இந்த ப்ளவுஸ்க்கு நெக் தையல் கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சிருக்கு. ஆனால் இது பொது வகையாக தைச்சிருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி தைக்கவே இல்லை. தையல் மேலேயே தெரியாது. இதுக்கு நம்ம தையல் அடித்தோம்னா இந்த மாதிரி தான் தெரியும். இல்லை ஹெம்மிங் பண்ணாலும் மேலே அந்த மாதிரி துணியில் தெரியும். அது தெரியாத மாதிரி எப்படி தைக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கைக்கு தையல் அடித்ததும் உள் சைடே தையல் போயிடும். இது நிறைய ப்ளவுஸில் நாம் தைச்சிருக்கிறோம். ஆனால் கழுத்து பீஸுக்கு மட்டும் இது வரைக்கும் இந்த மாதிரி தைச்சதே இல்லை. இந்த ப்ளவுஸுக்கு தான் ஃபஸ்ட்டு தைச்சது. இது ஒரு காட்டன் ப்ளவுஸு, நைஸான கிளாத்து. இதில் நல்லா ஃபினிஷிங் வந்த பின்னாடி தான் சில்க் காட்டனில் இந்த மாதிரி தைச்சிருக்கிறேன். கழுத்துக்கு மேலே தையல் தெரியாமல் தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். எப்போவும் தைக்கிற மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் வச்சு அடித்து தைச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் தையல் அடித்ததுனாலும் மேலே தெரியாது. இது எல்லாமே ஒரே அளவில் தைச்ச ப்ளவுஸ் தான். பேக் சைடு பீஸை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை ரெண்டையும் வச்சு ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக தைச்சோம்னா தான் கழுத்து பீஸுக்கு மேலே தையல் வராமல் கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கும்போது உள் சைடு தையல் போகிற மாதிரி தைக்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா தான் இது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி தைச்சதுன்னா ஷோல்டர் லூஸ் வந்ததுன்னா நாங்கள் எப்படி டைட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த ப்ளவுஸுக்கு ஷோல்டர் எதுவும் லூஸ் வராது. அப்படியே லூஸ் வந்ததுனாலும் நீங்கள் நெக் பீஸ் வச்சு எப்போ தையல் அடித்ததுனால எந்த மாதிரி டைட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுக்கு பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஜாயின் பண்ணதை பேக் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுடலாம். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸ் துணியை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கும் அதுக்கு எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். சில்க் காட்டன் எப்போவுமே இந்த மாதிரி தான் கிளாத்து சுருண்டு தான் வரும். நேர் எடுத்து வச்சோம்னாலும் சரியாக நிற்காது. இந்த கிளாத்து ரொம்ப விலை அதிகமாக தான் இப்போ விற்கிது. 340 ரூபா வருது ஒரு மீட்ரு. லைனிங் கிளாத்து ஒரு மீட்ரு 60 ரூபா. 400 ரூபா வந்துருச்சு. தையல் கூலி 350 ரூபா. இந்த ப்ளவுஸுக்கு மட்டும் 750 ரூபா வருது. ஜாயின் பண்ணி எடுத்த பின்னாடி இதுக்கும் தையல் அடித்தது பேக் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டு இந்த மாதிரி துணியை எடுத்து வச்சுக்கலாம். இதில் தையல் விழுந்ததுனாலே இந்த மாதிரி கோடு மாதிரி தான் தெரியும். லைனிங் கிளாத்தை கீழ் சைடு எடுத்து வச்சுக்கலாம். தையல் அடித்தது மேலே வர மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு தையல் அடித்ததும் அதுக்கு உள் சைடு போகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு பீஸையும் இப்போ நேர் வச்சிடலாம். கழுத்து பீஸுக்கு மட்டும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு சுற்றியும் தையல் அடிச்சுக்கலாம். இந்த தையல் மட்டும்தான் இப்போ அடிக்கணும். சைடில் எந்த தையலும் அடிக்கக்கூடாது. கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இந்த கிளாத்து ஒரு பாயிண்ட் எச்சு கம்மி வரத்தான் செய்யும். கீழே ப்ளவுஸ் கிளாத்தை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். தையல் அடிக்கும்போதும் ஓரத்துலேயே அடிக்காமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தள்ளி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைச்சோம்னா தான் கழுத்து பீஸில் சுருக்கம் வராது. கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டது கழுத்து லூஸ் வருது, ஷோல்டர் கலண்டு வருது அப்படின்னு தான். அது நாம் யாருக்கு தைக்கிறோமோ அவங்க உடம்புக்கு என்ன செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இறக்கம் அகலம் வச்சு கட்டிங் செஞ்சு தைச்சி கொடுக்கணும். அது ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்தும் லூஸ் வரும். நைஸான கிளாத்தாக இருந்துன்னா உடம்பில் ஒட்டாமல் கொஞ்சம் லூஸ் வரும். ஒரு ப்ளவுஸ் சரியாக இருக்கும், இன்னொரு ப்ளவுஸு லூஸ் வரும். அது கிளாத்தை பொறுத்தது. இன்னொரு காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கு உடம்பு சுற்றளவு முதுகு கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு கம்மியாக இறக்கம் அகலம் வச்சு தான் கட்டிங் செஞ்சு தைச்சி கொடுக்கணும். மற்றவங்கள பார்த்துட்டு அவங்க கேட்பாங்க எனக்கு அதே மாதிரி ரவுண்டாக வச்சு தைச்சி கொடுங்க அப்படின்னு தான் நாம் தான் சொல்லி புரிய வைக்கணும். உங்கள் உடம்புக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் வைக்கணும். இதை விட அதிகமாக வச்சதுன்னா லூஸ் வரும். இல்லை இதுக்கு முன்னாடி இவ்வளோ வச்சு தைச்சிருக்கிறீங்களா, லூஸ் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கு மேலேயும் கேட்டாங்கன்னா நான் கட்டிங் செஞ்சு தைச்சி தந்துடுவேன். ஆனால் லூஸ் வந்ததுன்னா கேட்கக்கூடாது, நீங்கள் திரும்ப தான் டைட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நாம் சொல்லிட்டோம்னா லூஸ் வந்ததுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அது அவங்க வேணுனதை வச்சு தைச்சிக்கிறாங்க. ஒரு டைம் தைச்சி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அதை மட்டும் அவங்க தைச்சிக்குவாங்க. நான் இந்த மாதிரி தான் சொல்லிடுவேன் எல்லாத்துக்கிட்டேயுமே.
ப்ளவுஸ் கிளாத்தில் அதிகமாக இருக்கிற துணியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு கிராஸ் பீஸு எப்பவும் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு 1.25 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்தில் மேல் சைடு வச்சு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு வச்சு தையல் அடிச்சுக்கலாம். மேலே வச்சு தைக்கிற கிராஸ் பீஸை இழுத்தடிக்காமல் லூஸாக விட்டே தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைச்சோம்னா தான் திருப்பி நம்ம தையல் அடிக்கும்போது வளைவான பகுதிக்கு அந்த துணி நல்லா திரும்பி வரும், சுருக்கம் வராது. நைஸான கிளாத்தாக இருந்ததுன்னா சுருக்கம் வராமல் நீட்டாக தைக்கலாம். கெட்டியான கிளாத்தில் இந்த மெத்தேடில் தைச்சோம்னா சுருக்கம் வரும் வளைவான பகுதிக்கு. அதனால் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு எந்த துணி ஒத்து வருதோ அதுக்கு மட்டும் இந்த மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். எல்லா ப்ளவுஸுக்கும் இப்படி தைக்கணுங்கிறது இல்லை. நான் புதுசாக தைச்சி பார்க்கலாம், இந்த ப்ளவுஸுக்கு நான் எம்மிங் செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இது தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே இப்படி தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது. அதனால தான் ஒரு காட்டன் ப்ளவுஸில் தைச்சி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இதில் தைச்சிருக்கிறேன். ப்ளவுஸ் நீட்டாக தான் இருக்குது. புதுசாக தைக்கிறவங்க நல்லா தைச்சி பழகுன பின்னாடி இந்த மாதிரி தைச்சிக்குங்க. வளைவான பகுதிக்கு மட்டும் தையலில் படாமல் கட் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா திரும்பி கொடுத்ததுனா தான் மேலே தையல் அடிக்கும் போதும் சுருக்கம் வராது. கிராஸ் பீஸ் வச்சு அடித்தது சில்க் காட்டனில் தைச்சிருந்ததுன்னா இன்னும் நல்லாவே திரும்பி கொடுத்துருக்கும். நான் தைச்ச பின்னாடி தான் யோசித்தேன் சில்க் காட்டன்லேயே வச்சு தைச்சிருக்கலாம் அப்படின்னு. பீஸை உள்ளே மடித்து 1/4 இன்ச்சு அளவுக்கு ஊசி அடைக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். தையல் லைனிங் கிளாத்து மேலே மட்டும்தான் விழணும். ப்ளவுஸ் கிளாத்து மேலே தையல் விழக்கூடாது. கீழே மடித்து விடுறதும் சரியான அளவு மடித்து விட்டுக்கலாம். பீஸ் அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். உள்ளே அதிகமாக இருக்கிற துணியெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இதை வெட்டும்போது கவனமாக வெட்டணும். கத்திரியோட கீழ்ப்பகுதி ப்ளவுஸில் பட்டுதுனாலும் கட் பண்ணி எடுத்துரும். கட்டிங் செஞ்சு எடுத்த பின்னாடி ப்ளவுஸ் அப்படியே 2ஆக எடுத்து வச்சுக்கலாம். லைனிங் கிளாத் ஒரு சைடு, ப்ளவுஸ் கிளாத்து ஒரு சைடு. ஜாயின் பண்ணது ஒரு சைடு மட்டும் 1 பாயிண்ட் தள்ளி வந்திருக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கிராஸ் கட்டிங்னா இந்த மாதிரி வரத்தான் செய்யும். ஒரு சைடு சரியாக தான் வந்திருக்கு. இந்த கிராஸ் பீஸை லைனிங் சைடு தள்ளி வச்சிடலாம். இந்த நேர் மட்டும் வளைவான பகுதிக்கு நிறுத்தி கிளாத் எந்த அளவுக்கு நகர்ந்து போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங் கிளாத்தை சுருக்கம் விழாமல் தள்ளி விடணும். இது மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சுக்கணும், இல்லைன்னா சுருக்கம் வந்துடும். இப்போ இந்த கிராஸ் பீஸ் மேலேயே ஊசி அடைக்கி தையல் அடிச்சுக்கலாம். இதை ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம சரி பண்ணி அதுக்கு பின்னாடி தான் தையல் அடிக்கணும், வேகமாக தைக்க முடியாது. ஷோல்டர் 1 பாயிண்ட் தள்ளி வந்ததுனாலையும் உள்ளே போகிறதுனால அது எதுவும் தெரிவிக்காது, அப்படியே விட்டுறலாம். ஸ்ட்ரெயிட்டாக வரும்போதும் கிளாத்தை நேர் செஞ்சு தையல் அடிச்சுக்கலாம். பேக் சைடு வளைவான பகுதிக்கு ஃப்ரண்டில் எப்படி கிளாத்து வளைவை தள்ளி விட்டு அடித்தோமோ அதே மாதிரி சுருக்கம் வராமல் தள்ளி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். இதுக்கு இதை மட்டும்தான் நம்ம சரியாக செய்யணும். இதனால தான் கெட்டியான கிளாத்தில் இந்த மாதிரி தைக்க முடியாது, துணி இந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்காது. நைஸான கிளாத்துக்கு காட்டன் துணிக்கு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இது தைச்சிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் தைக்கிறதுக்கு
கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனாலும் தைச்சிக்கிட்டே இருக்கும்போது சரியாக வந்துடும். வேலையும் சுலபமாக தான் முடியும். எப்பவுமே கழுத்து பீஸுக்கு எப்படி தையல் அடிப்போமோ அதே மாதிரி தான், வேறு எந்த வேலையும் இல்லை. தையல் அடித்ததும் உள் சைடு எதுவும் சுருக்கம் வராமல் நீட்டாக தான் இருக்குது. ப்ளவுஸை திருப்பி வச்சுக்கலாம். கம்மியாக ஹீட் வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டோம்னாலும் இந்த துணி நல்லா அமுந்து வந்துடும். இது அயன் பண்ணாமே நீட்டாக தான் இருக்குது. ஹெம்மிங் செஞ்சோம்னா கூட இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்காது. ஊசியில் குத்தி எடுக்கிற இடத்துக்கெல்லாம் சுருக்கம் வரும். இது அதை விடவே ஃபினிஷிங் நீட்டாக தான் இருக்குது. தைக்கிறது மட்டும் நம்ம கரெக்டாக தைச்சிக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துக்கு மட்டும் 1/4 இன்ச் அளவுக்கு கிராஸாக தையல் அடிச்சுக்கலாம். இந்த தையல் அடிச்சிட்டோம்னா ஷோல்டர் கிளாத்து எங்கேயும் நகர்ந்து போகாது. கையில் இழுத்து பார்த்தோம்னாலும் உள்ளே இருக்கிற துணி மேலே வராது. 2 சைடுமே கிராஸாக 1/4 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். கழுத்து பீஸ் வச்சு அடிக்கிறது இவ்வளோதான், எல்லா வேலையுமே முடிஞ்சுது. அடுத்து லைனிங் கிளாத்தை வச்சு சுற்றியும் பெரிய தையல் வச்சு அடிச்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் திரும்பி தையல் அடிக்கும் போதும் உள்ளே இருக்கிற துணி சுருக்கம் வராமல் நேர் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் 2 கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கும். பேக் சைடு கழுத்து பீஸ் வர்ற இடத்துக்கு மட்டும் 2 துணியும் ஒரே மாதிரி வச்சுக்கலாம். இதில் ஒரு துணி அதிகமாக இழுத்துட்டு வந்ததுனாலும் கழுத்து பீஸு திரும்பி அந்த சைடு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இதை சரியாக எடுத்து வச்சு தையல் அடிச்சுக்கலாம். பேக் சைடில் மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு துணி விட்டுருக்கு. பெரிய தையல் வச்சு கீழே இருக்கிற துணியை மட்டும் நல்லா அமுத்தி பிடிச்சி தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் கடைசியில் முடியும் போதும் 2 கிளாத்து ஒரே மாதிரி இருக்கும். இதில் தையல் அடிக்கும் போதே தெரியுது எந்த அளவுக்கு சுருக்கம் வருது அப்படின்னு. திரும்பவும் அடித்து 1 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். சின்ன தையலாக வச்சுக்கலாம். இதுலேயும் கீழே இருக்கிற துணியை நல்லா அழுத்தி பிடிச்சி தைச்சிக்கலாம். இந்த நூலை நான் எவ்வளோதான் சரி பண்ணாலும் கொஞ்சம் டைட்டாக தான் வருது நூல். அந்த மாதிரி இப்போ 2மே ஒரே அளவு வந்துருச்சு. அடுத்து ஊக் மாற்றப்பட்டிக்கு தையல் அடிச்சுக்கலாம். இதில் ஒரு லைனிங் கிளாத்து வச்சு தைச்சிருக்கு. மேலே சில்க் காட்டன் துணி வர்ற மாதிரியும் தைச்சிருக்கு. 2 கிளாத்து வைக்கிறதுனால துணி நல்லா கெட்டியாக இருக்கும். சீக்கிரம் கிழிஞ்சு போகாது. இதை ஒரு டைம் அடித்ததுனாவே போதும். 2 துணி வச்சுருக்கிறதுனால. வீடியோவில் பார்க்குறக்கு இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். கிட்ட வச்சு எடுக்கும்போது
ப்ளவுஸில் என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி தெரிஞ்சுது. கொஞ்சம் லாங்கில் வைக்கும் போதும் கலர் கொஞ்சம் மாறித்தான் இருக்குது. 1 இன்ச் அளவுக்கு உள்ள துணி இருக்குது. அதை 2ஆக மடித்து விட்டுக்கலாம். இந்த மடித்து விட்டதுலேயே தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி உள்ளே இருக்கிற துணியெல்லாம் லைனிங் கிளாத் சைடு தள்ளி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஊசி அடைக்க ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி 3/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அதை அப்படியே திருப்பினோம்னா தையல் எதுவும் வெளி சைடு தெரியாது, உள் சைடே போயிடும். தையல் அடித்ததும் ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸு பேக் சைடு 20 இன்ச்சு உடம்பு சுற்றளவு இருக்கும். ஃப்ரண்ட் சைடு 9.5 இன்ச்சு வரும். ஆம்கோல் சுற்றளவு 15.25 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு 34.25 இன்ச். இதுக்கு முன்னாடி இதே அளவுக்கு நிறைய ப்ளவுஸ் கட்டிங் செஞ்சுருக்கு. ஆனால் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு ஒரு 4 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும். இதுக்கு முன்னாடி 16 இன்ச் 16.25 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு வர்ற மாதிரி கட்டிங் செஞ்சுருக்கு. அந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒரு 4 இன்ச் 1/2 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும். அது ஒவ்வொருத்தரும் உடம்பை பொறுத்து தான். திரும்ப இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். இடுப்பு சுற்றளவு ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்டில் 8.5 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் பகுதிக்கிட்ட 1.25 இன்ச் எக்ஸ்ட்ராவாக லூஸ் வச்சது அதுக்கு மார்க் பண்ணிடலாம். கீழே கை சுற்றளவு என்ன தேவையோ அதுக்கு மார்க் பண்ணி சரியாக தையல் அடிச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. இன்னொரு சைடு இந்த சைடு கை லூஸ் என்ன வச்சோமோ அதையே வச்சு தையல் அடிச்சிடலாம். வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். புதுசாக ஒரு மெத்தடில் தைச்சி பழகிறது எப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க முடியும். சைடில் 3 தையல் அடித்து விட்டுக்கலாம். பேக் சைடும் டாட் பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து வச்சோம்னா நாம் 1 இன்ச்சு அதிகமாக வச்சது சரியாக வந்துடும். இடுப்பு சுற்றளவு 34.25 இன்ச் வச்சதும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரியான அளவு தான் இருக்குது. எம்மிங் செஞ்சால் கூட கழுத்து பகுதியில் இந்த மாதிரி ஃபினிஷிங் வராது. துணி பார்க்குறக்கு கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. அதனால் அங்கங்கே சுருக்கமாக தான் தெரியும். ஆனால் ப்ளவுஸ் போட்டதுன்னா இந்த சுருக்கமே தெரியாது. கிளி பச்சை கலர் ப்ளவுஸை பற்றி தான் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். பின்னாடி மரத்துலேருந்து ஒரு கிளி இதை பார்த்துட்டு தான் கத்திட்டு போகுதோ என்னென்னு தெரியல. சுருக்கம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சில்க் காட்டனில் தைச்சதுன்னா சுருக்கமே வராது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.